ஸோ வீட்டில் இருந்தபடியே ஜஸ்ட் லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி மட்டுமே என் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ 15,000 rupees ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட்டு நம்மளோட மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மட்டுமே ஃப்ரீலான்சிங்குள்ளே. ஸோ என்ன தான் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை ஐடி பர்சனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கு என்ன சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய வாட்டி முழிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் ப்ரிஃபர் பண்ணுறது 5 இயர்ஸாக இந்த ஃப்ரீலான்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ஆஸ் அ நோ கோட் வெப்சைட் டெவலப்பராக. ஸோ நான் அதை டீச் பண்ணி வந்துட்டுருக்கேன் நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமியில். ஸோ அந்த அகாடமியில் லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட் தான் இந்த ஸ்டூடெண்ட்டு. ஸோ எனக்கு ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் மெசேஜ் வந்துச்சு, ஐ காட் அ கிளைண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் பாப்பப்பில் வந்துச்சு. ஸோ மோஸ்ட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸுமே நான் பர்சனலாக ஆன்சர் பண்ணுவேன். ஈவன் தோ எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ், அதாவது என்னோட கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனியில் தான் நிறைய கிளைண்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஃபாரின் கிளைண்ட்ஸுக்கு, தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூடயும். அதை தாண்டி இந்த ஒர்க்ஸையும் நான் பண்ணிட்டுருப்பேன். ஸோ எந்த டவுட்ஸ் கேட்டாலும் பர்சனலாக நான் தான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் எனக்கு இந்த மெசேஜ் வந்துச்சு. ஓகே, ஐ காட் அ கிளைண்ட் உடனே டக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் இப்போ ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஆசம் நியூஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்போது 15,000 rupees அப்படின்னாங்க. தென் கிளைண்ட் நேரில் வந்து டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் இப்போ வந்து இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வெப்சைட் அப்படி பற்றி நம்ம பேசுவோம். அதான் இங்கே எக்ஸாக்ட் 15,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ இப்போது இந்த கிளைண்ட் அக்வேஷன் பார்ட்டை பற்றி பேசுவோம். 15,000 rupeesன்றது ஒரு வெப்சைட்டை, இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வெப்சைட் டெவலப் பண்ணுறது இவ்வளோ நல்லா போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 to 12 hours இல்லாட்டி மேக்ஸிமம் ஒரு 48 hours இந்த வெப்சைட் டெலிவரி பண்ணி கிளைண்ட்டு கொடுத்துடலாம். 2 நாள் பண்ணுற ஒர்க்குக்கு அவங்க 15,000 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது ஒர்த்தான்னு கேட்டால் டெஃபினட்டாக ஒர்த்து, நல்ல ப்ரைஸ் தான். புரியுதுங்களா? ஏன் இவ்வளோ தூரம் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கம்பேரிட்டிவ்லி ஒரு பெரிய கம்பெனி ஏஜென்சி கிட்ட போயிட்டு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு வெப்சைட்னு கேட்டாங்கன்னா மினிமம் அவங்க 50 to 60,000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஒரு பெரிய பிராண்டட் கம்பெனியாக இருந்தால். நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுனால இந்த 15,000 rupeesமே நம்ம நெட் ப்ராஃபிட் தான். இந்த ஈவென்ட் மேனேஜ் வெப்சைட்டுக்கு டிமாண்ட் இருக்கா? கண்டிப்பாக டிமாண்ட் இருக்குது. நிறைய பேர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. இன்டீரியர் டிசைனிங், நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தான் ஏகப்பட்டது வராங்க. ப்ளஸ் டெய்லரிங் அண்ட் பியூட்டி அகாடமியுமே வராங்க நிறைய பேர். அவங்க கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதேமாதிரி நான் வீடியோ கால்லாம் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போது இந்த இடத்துல கிளைண்ட் கிடச்சிருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு. இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 15,000 rupees ஒர்த்தான்னு கேட்டால் டெஃபினட்டாக ஒர்த் தான். ஏன்னா நீங்கள் பண்ண போகிற ஒர்க்குக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்றத மேட்ரு. ஸோ த அமௌண்ட் விச் ஆர் லைக் த டைம் விச் ஆர் இன்வெஸ்டட் அண்ட் தி ரிட்டர்ன் யூ கெட் அப்படின்றதான் விஷயமே. அதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் டைமில் யூஸ் பண்ணுவோம். இப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற டைம்னு பார்த்தா ரொம்ப கம்மி. இது வந்து எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போடல. இவரோட ஸ்கில் செட் தான் இவர் இன்வெஸ்ட்மெண்ட்டே. இவர் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட்டை லேர்ன் பண்ணார். ஸோ அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டார். இப்போ வெப்சைட் டெவலப் பண்ணி தர முடியும். இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ், பிஸ்னஸ் வெப்சைட், போர்ட்ஃபோலியோ வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். அதுக்கான கிளைண்ட்டை எடுக்கிற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லிக் கொடுத்த மாதிரி லேர்ன் பண்ணார். அந்த மெத்தட் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணார். ஸோ இது வந்து லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண வைப்போம். ஸோ இம்ப்ளிமெண்ட்டுமே பண்ணார். அதோட ரிசல்ட்டாக தான் இப்போ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வெப்சைட் கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது வந்து கிளிம்ஸ் தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரி வெப்சைட்லாம் கிடச்சிருக்குன்னு ஒரு கிளிம்ஸ் தரேன் பாருங்களேன். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், இன்டீரியர் டிசைனிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்சிஸ், அடுத்தது ரொம்ப ரேராக ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரிலாம் பிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுக்கு 15,000ன்றது வர்த்தியான ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் தான். ஓகே, விச் இஸ் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்ச் தான் சொல்ல முடியும். ஏன்னா பேசிக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 15,000 25,000-30,000 வரைக்கும் தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கு $300 to $500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க பர் வெப்சைட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபீல்டில், முக்கியமாக இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்டில் நிறைய பேர் வந்து இதில் கிளைண்ட்ஸ் கிடைக்காது அப்படின்ற மெத்து இருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், இது அப்போக்கோ இல்லை ஃபைவரோ யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம சொல்கிற யூனிக்கான மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் கிளைண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, ஃப்ரீலான்சிங்குள்ளே கிளைண்ட்ஸ் கிடைக்காது, ஃப்ரீலான்சிங் ரொம்ப டஃப்பு, காம்படிஷன் அதிகமாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பட் நம்ம எந்த ஸ்கில் செட் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் எல்லாமே மாறும். இப்போ நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு எடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிஸ்னஸஸ் க்ரோ ஆகிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு கண்டிப்பாக வெப்சைட் தேவை. ஒரு பிராண்டாக அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறதே உங்களுக்கு வெப்சைட் இருந்தால் மட்டும்தான். அப்படின்றது எந்த ஒரு சேஞ்சஸான மைண்ட் எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ கண்டிப்பாக டிமாண்ட் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கன்ஃபார்ம் இந்த ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஃபியூச்சர் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஈவன் தோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட லேர்ன் பண்ணுறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ரீசன் டிமாண்ட் அதிகமாக இருக்கனால டக்குன்னு கிளைண்ட்ஸ் கிடச்சிட்றாங்க. அதான் முக்கியமான விஷயம். டிமாண்ட் இன்ன வரைக்குமே குறையில. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர்வியூஸ்லாம் நான் டேரக்ட் இன்டர்வியூஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து இன்னும் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த வெப்சைட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்காக நம்ம ஸ்டூடெண்ட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பில்ட் பண்ண வெப்சைட்ஸ்லாம் நான் ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நீங்கள் யூடியூப் சேனலில் செக் பண்ணி பார்க்கலாம். ஈவன் தான் நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருந்தா கூட நம்ம யூடியூப் சேனல் லிங்க் பயோவில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ், அவங்க டெவலப் பண்ண வெப்சைட்ஸ், இது எல்லாமே நான் ஷோகேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் அதை டெஃபினட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், ஸ்டூடெண்ட் டெவலப் பண்ண வெப்சைட்ஸ், நான் டெவலப் பண்ண வெப்சைட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சினா ஐ வாண்ட் மோர் வீடியோஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எது இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சொல்லலாம், யூடியூபாக இருந்தாலும் சொல்லலாம், ஐ வில் கெட் இன் டச் வித் யூ. நிறைய அப்லோட்ஸ் பண்ணுவோம். நிறைய மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எது வந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். அதையுமே நான் ஆன்சர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ see you, bye bye. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். இது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ். சரிங்களா? பை பாய்.